ட்ரெட்மில் டெஸ்ட்லாம் ஒரு அவுடேட்டட் டெஸ்ட், இதயத்துல இருக்க அடப்பெல்லாம் சரியா அது கண்டுபிடிக்காது, இல்ல முட்டி வலி இருக்கு நம்மளால அதுல சரியா நடக்க முடியாது, டைரக்டா ஆன்ஜியோ பண்றதா நல்லதுன்னு சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் நாங்க எங்க பேஷண்ட்ஸ்க்கு அதை எப்படி யூஸ் பண்றோம்னு சொல்றேன். சிலருக்கு இதய அடப்போட அறிகுறி நெஞ்சு வலியா இல்லாம லேசான ஒரு மூச்சு திணறல் மாதிரி வரும். அதாவது அவங்க யூஸ்வலா மூச்சு வாங்காம செய்ய பழக்கப்பட்ட ஒரு வேலையை சில நாட்களாவே லேசான ஒரு மூச்சு திணறலோட தான் செய்ய முடியுது அப்படின்னா அங்கதான் நம்ம கவனமா இருக்கணும். இத ஆன்ஜைனல் ஈக்குவலன்ட் சொல்லுவாங்க. அதாவது ஆன்ஜைனா நெஞ்சுவலி இல்லாம வர லேசான மூச்சு திணறல். இந்த மாதிரி சமயத்துல கிளினிக்கல் எக்ஸாமினேஷன், இசிஜி, எக்கோ, செஸ்ட் எக்ஸ்ரே எல்லாமே நார்மலா இருக்கும். ரத்த சோகை இல்லைங்கிறத உறுதிப்படுத்திட்டு டிஎம்டி பண்றப்பதான் அதுல இதய அடப்புக்கான மாறுதல்கள் காட்டும். இதை தான் நாங்க டிஎம்டி பாசிட்டிவ்னு சொல்லுவோம். ஸ்பீடா நடக்க முடியாதவங்களுக்கு அவங்க வயசு, அவங்க உடல் பருமன், அவங்க முட்டி வலிக்கு ஏத்த மாதிரி தான் ஸ்பீட் வச்சு நடக்க வைப்போம். இதுல பாசிட்டிவ்னு வரவங்களுக்கு மட்டும் அடுத்து ஆன்ஜியோ பண்ணி அதுல எத்தனை அடப்பு இருக்குன்னு பார்த்து சரி பண்ணிடுவோம். இது இல்லாம ஸ்டென்ட் வச்ச பேஷண்ட்க்கு நெஞ்சுவலி வந்தா ஸ்டென்ட் நல்லா இருக்கான்னு பாக்குறதுக்கும், நடந்தா மட்டும் நெஞ்சுவலி வர்றவங்களுக்கும், ஒரு கஷ்டமான எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க, இல்ல ஹஜ் யாத்திரை, அமர்நாத் யாத்திரை மாதிரி கஷ்டமான ட்ரெக்கிங் போறாங்க அப்படின்னா அவங்க இதை எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்குமே ட்ரெட்மில் யூஸ் பண்ணுவோம்.